நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் கிராம்ப்டன் ஃபேனை எப்படி ரிப்பேர் செய்வது, கிராம்ப்டன் டேபிள் ஃபேனை வந்து எப்படி ரிப்பேர் செஞ்சு நல்லா ஓடலாம்னு பார்க்குறோம். இந்த ஃபேனில் என்ன பார்த்தோம்னா ஹை ஸ்பீடு, அதாவது ஒரு பட்டன் மட்டும் ஒர்க் ஆகுது, ஹை ஸ்பீடு பட்டன். அது இல்லாமல் ஓவராக தேவைனாலும் கம்மி தான் தேவை. அதையும் வச்சு செக் பண்ணி ஓகே. இப்போ நம்ம அடியில் மூடியை கழட்டிக்கிட்டு சுவிட்சை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இது மாதிரி ஃபால்ட் வந்து சுவிட்சு மேக்ஸிமம் போயிருக்கும். சுவிட்சை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். சுவிட்சை எல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வயரை ரிமூவ் பண்ணிருக்கோமான்னு பார்த்துக்கணும். மறந்து போய் நம்ம எப்போவுமே வயர் ரிமூவ் பண்ணாமல் சம்டைம் கையை வச்சுருவோம். அதனால் வயரை ரிமூவ் பண்ணிட்டோமான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு அப்புறம் சுவிட்சை செக் பண்ணுறோம். நான் இப்போ மல்டிமீட்டர் வச்சு தான் செக் பண்ண போகிறேன். மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிட்டு பீட் சவுண்ட் வர மாதிரி வச்சுக்கிட்டு பேஸ், அதாவது நம்ம வயர் வெளியிலேருந்து கொடுக்குற அந்த பேஸ் உள்ள ஒரு டெர்மினல் வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து ஸ்பீடு 3ல் வச்சோம்னா ஓகே. இப்போ நான் ஸ்பீடு 2ல் தான் ஒர்க் ஆகலைங்கிறதால ஸ்பீடு 2ல் வச்சு பார்த்தா ஒர்க் ஆகலை, அதாவது கண்டினியூட்டியாக காமிக்கல. க்ரீன் கலர் ஒயரும் ரெட்டுக்கும் வச்சு பார்க்கும்போது கண்டினியூட்டி காமிக்கல. அடுத்தது ஸ்பீடு 1க்கு வந்து பிளாக் கலர் ஒயர் அண்ட் ரெண்டையும் செக் பண்ணும்போதும் கண்டினியூட்டி இல்லை. ஓகே. இப்போ ஒரு நியூவாக ஒரு சுவிட்ச் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த மாடல் சுவிட்சை வந்து நம்ம சரி பண்ண முடியாதுங்கிறதால அதை ஓரங்கட்டி இப்போ வேறு சுவிட்ச் பயன்படுத்த போகிறோம். அந்த சுவிட்ச் தனியாக இருக்கிற அந்த முனையில் தான் வந்து நம்ம வயரில் பேஸ் அதில் கொடுத்துடணும். மீதி 3 இதுலேயும் வந்து அந்த ஸ்பீடுக்கான 3 வயரையும் ஜாயின் பண்ணிடணும். ஓகே. இந்த சுவிட்சில் என்ன ஃபால்ட் இந்த பழைய சுவிட்சில் அப்படின்னா நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன ஃபால்ட்டுன்னா நான் காமிக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் இருந்தது, மற்ற 2 இடத்துலையும் இல்லை. அந்த பிளாஸ்டிக் தான் வந்து கண்டினியூட்டி ஏற்படுத்தும். அமுக்கும் போது அந்த கண்டினியூட்டி ஏற்படுத்துகிற வேலையை செய்யும். ஆனால் இதில் ஸ்பீடு 3 மட்டும்தான் அந்த பிளாஸ்டிக் இருந்தது, மற்றதில் இல்லை. அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ சுவிட்சை பயன்படுத்த போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 சுவிட்சுக்குமே அந்த பிளாஸ்டிக் தெரியும். கண்டினியூட்டி ஏற்படுத்துகிற பிளாஸ்டிக் தான் காமிக்கிற மாதிரி. ஸ்பீடு 1, 2, 3 3க்குமே அந்த பிளாஸ்டிக் இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம்னா ஃபேன் ஒர்க் ஆகலைன்னு சுவிட்சை வேகமாக அமுக்குங்க. இப்போ சுவிட்ச் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸ்பீடு 1 ஒர்க் ஆகுது, ஸ்பீடு 3 ஒர்க் ஆகுது, ஸ்பீடு 2 ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீடு 2 வந்து ஒர்க் ஆகலைங்கும் போது அதுக்கான வயர் வந்து க்ரீன் கலர் வயர் காமிக்கிறது தான். க்ரீன் கலர் வயர் தான் இதுக்கு ஸ்பீடு 2 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் வயர் வந்து சுவிட்சிலேருந்து மோட்டார் வரைக்கும் கண்டினியூட்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் ஒயருடைய கண்டினியூட்டி செக் பண்ணணும். இந்த க்ரீன் கலருடைய கண்டினியூட்டி. ஸோ ஃபேனை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். மோட்டாரில் இருந்து வர க்ரீன் கலர் ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த சுவிட்ச் வரைக்கும் முதல்ல வயர் நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிமீட்டரில் என்சிவி அப்படின்னு எந்த இடத்துல வயர் காண்டாக்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மெத்தடை பயன்படுத்த போகிறோம். என்சிவி மெத்தடை பயன்படுத்த போகிறோம். இப்போ முதல்ல கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்குறேன். கண்டினியூட்டி இல்லை. ஸோ க்ரீன் கலர் வயரை மோட்டாரில் இருந்தும் சுவிட்சில் ரிமூவ் பண்ணி ஒரு எண்டை வந்து ஃபேஸில் கொடுத்துக்கிறோம். வயர் பாக்ஸில் இது நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். மறந்து கூட கை வச்சிடக்கூடாது. ஃபேஸில் கொடுத்துட்டேன்.
இப்போ மல்டிமீட்டரில் என்சிபியை மோடில் வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும்னா பீட் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். எந்த இடத்துல பீட் சவுண்ட் நிற்கிறோம் அந்த இடத்துல அந்த வயர் கட் ஆகிடுச்சு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லீவை கொஞ்சம் அறுத்துட்டு க்ரீன் கலர் ஒயரை அந்த இடம் வரையும் அந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்து வேறு ஒயர் ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்போ க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறது இதில் ப்ரௌன் கலரில் தெரியுது இல்லையா, அந்த ஒயர் தான் வந்து அந்த க்ரீன் கலர் ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிட்டேன் நீட்டாக. ஸோ இப்போ கூட்டிகிட்டு ஃபேன் அந்த ஸ்பீடு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபேன் வந்து போட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கெப்பாசிட்டரையும் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் கெப்பாசிட்டர் மல்டிமீட்டரில் கெப்பாசிட்டர் மோட வச்சுட்டு செக் பண்ணதில் கெப்பாசிட்டர் சரியில்லை, 1.5 தான் காமிக்குது. ஆனால் அதில் 2 மைக்ரோஃபாரட் போட்டுருக்காங்க, ஆனால் 1.5 காமிக்குது. அதனால் இப்போ பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். இதே வேல்யூவில் நியூ கெப்பாசிட்டர் ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுருக்காங்க மைக்ரோஃபாரட்லேயே. இது நியூ கெப்பாசிட்டர், இது வந்து 2 மைக்ரோஃபாரட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வயர்லாம் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டு போடலாம். நீங்கள் அது மாதிரி குழப்பமே வரக்கூடாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி வச்சிங்க, எந்த வயர் எதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் எதில் ரிமூவ் பண்ணாலும் கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். இதே பேர் எல்லா வயரும் ப்ராப்பராக ஜாயின் பண்ணி டேப் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபேனை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சைடாக ரொட்டேட் ஆகுதுல்ல, அதையும் சரி பண்ணணும். அது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ எல்லா சுவிட்சுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ தான் வந்து அந்த ஒரு சைடாக ஓவராக ரொட்டேட் ஆகுது. அது என்ன பண்ணு, நான் ஒரு பின்னு கொடுங்கல்ல, இந்த பின் அடியில் அந்த பின்னு இருக்குங்களா, அதை பிடிங்கிட்டு நமக்கு எந்த இடத்துல எந்த சைடு ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிட்டு அந்த பின்னை மறுபடியும் போட்டுருவோம். இப்போ நான் நகர்த்தறேன், அட்ஜஸ்ட் பண்ணுறது நல்லா பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் 2 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை லெஃப்ட்டில் ஓவராக டர்ன் ஆச்சுன்னா திரும்ப ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணால் லெஃப்ட் ஓவராக டர்ன் ஆகுது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் என்ன செய்யறோமோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒயரை ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது மாதிரி செய்யணும். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக 2 சைடும் டர்ன் ஆகுது. அவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த மூடியை தான் ஃபிட் பண்ணணும் மோட்டாரில். இந்த மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் அந்த கவர் போடணும். நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது என்னென்ன கிளிப் மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக போடணும். அது மேலே ரொட்டேட் ஆக மூடி போடுறோம்ல, அது எல்லாமே எப்படின்னா நம்ம கழட்டும் போது கூட அதை கிளாக் வைஸில் திருவுனா டைட் ஆகும்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லை, கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் தான் கழட்டணும். ஆன்டி கிளாக் வைஸில் திருவணும்னா தான் வந்து டைட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே டைட்டாக போட்டிருக்கோம், அதை நம்ம கழட்டும் போது கழட்ட தெரியாமல் எல்லாம் எப்பயும் போல போல்ட்டு கழட்டுற மாதிரி கழட்டி உடச்சு போவாங்க. அப்படி கழட்டக்கூடாது. நம்ம ஒரு போல்ட்லாம் திருவோம்னா அது ஆன்டி கிளாக்ல திருவினா தான் லூஸ் ஆகும். ஆனால் இது வந்து கிளாக் வைஸில் இருக்கும். இப்போ போடுற மூடி வந்து நார்மலாக எப்பயும் போல ஆன்டி கிளாக்ல திருவினா டைட் ஆகும் இப்போ போடுறது. அடுத்து ஃபேன் ரெக்கையை வச்சு அதில் ஒரு போல்ட் போடுறோம்ல, கப்பு மாதிரி, அது எப்படி இருக்குன்னா அதுவும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் லூஸ் ஆகும், ஆன்டி கிளாக்ல டைட் ஆகும். இது எப்போவுமே எந்த ஃபேன்லையுமே நீங்கள் கழட்டும் போது ஆல்ரெடி அது நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னு நினச்சி ஆன்டி கிளாக்ல திருவுனீங்கன்னா உடஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுது, இந்த ஃபேனுடைய மூடி இந்த மூடியும் அந்த
பின்னாடி இருக்கிற அந்த மேலே இழுத்துருவோம்ல சுற்றி வரதுக்கு, அதுவும் உண்டு. டைட்டுன்னா நம்ம எப்படி டைட் பண்ணணும்னா ஆன்டி கிளாக்ல, லூஸ் பண்ணுறதுக்கு கிளாக் வைஸ். அவ்வளோதான், ஃபேன் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. டீட்டெயில்ஸை அப்படியே வாங்கிட்டு